ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வா ஃபுட்ஸ். கொஞ்சம் நாளாக வீடியோ போடலை, திரும்பவும் அதே மாதிரி இல்லாமல் கண்டினியூஸாக வீடியோ வரும் இனிமேல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு சைட் டிஷ் தான். பருப்பு தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு. இப்போ ஒரு கிளாஸ் பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். குக்கரில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகா அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். ஒரு 3-4 விசில் வரட்டும். இது இப்போ மூடி வச்சாச்சு, விசில் வரட்டும். ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு, நார்த் இந்தியன் ஸ்டைலில் நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஆகட்டும், ரெடி ஆகட்டும். இப்போ பாருங்கள், 3-4 விசில் எடுத்தாச்சு. நல்லா மஞ்சிருக்கு. இதை இப்போ தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன வானல் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக. நெய் நல்லா எண்ணெயில் கரைஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ காஞ்ச மிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான பருப்பு தாலோட நம்ம சப்பாத்தியும் ரெடியாக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா, கேரட்டு, கொஞ்சம் வெங்காயம், ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.